என்னம்மா பாத்துக்கிட்டே நிக்கிற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாவ. ஏண்டி மினி, அங்க கேசரியெல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வந்து இந்த டைனிங் டேபிள்ல வை. சரிம்மா. இங்க பாருமா, ஓ அம்மாவை எதிர்த்து ஒன்னும் செய்ய முடியாது. இந்த வீட்டுல இருந்தாலும் நீ என்ன செய்யணும்ன்றது அவங்கதான் முடிவு பண்றாங்க. நீ தும்மனா கூட உங்களுக்கு தெரியும். ஏம்மா நீங்களே சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து என்னை செல்லமா வளர்த்தாங்க, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் படிக்க வச்சாங்க. இப்போ காரணமே இல்லாம எனக்காக இவ்வளோ பெரிய வீடை கட்டி என்னை இங்க தனியா தங்க வச்சிருக்காங்க. எனக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்களும் உங்க பொண்ணும் வந்திருக்கீங்க. பத்தாத குறைக்கு அவ்வளோ செக்யூரிட்டி. தனியா ஒரு இடத்துக்கு கூட போக முடியல. இவ்வளவு நாள் என்ன ஃப்ரீயா விட்டுட்டு இப்ப எதுக்கு ஜெயில அடைக்கிற மாதிரி வச்சு அடைக்கிறாங்க? பத்தா குறைக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்றேன், கல்யாணம் பண்ணிதான் அவனு கட்டாயப்படுத்துறாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? நான் என்ன பாவம் பண்ண? ஏம்மா உன் வலி எனக்கு புரியுது, ஆனா என்னால என்ன செய்ய முடியும்? நானும் என் பொண்ணும் உனக்கு வேலை செஞ்சு கொடுக்குற வேலைக்காரவங்க, அப்படிதான். இதை தாண்டி ஒரு வேலைக்காரி உன் அம்மையை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? சொல்லு. உன் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதுதான் என் வேலை. அதுக்குதான் என்ன சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வேலைக்காரிக்கு என்ன விஷயம் தெரியணும், என்ன விஷயம் தெரியக்கூடாது, அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தான் தெரியும். என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு எந்த விஷயம் தெரியணும், எந்த விஷயம் தெரியக்கூடாது, அது எல்லாம் முடிவு பண்றது உங்க அம்மா தான். இதுல என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. அவங்க சொல்றாங்க, நான் அதை செய்யறேன், அவ்வளவுதான். நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல வேலை பார்க்குற எல்லாரும் அப்படிதான். வாட்ச்மேன் முத கொண்டு எல்லாரும் உனக்கு வேலை செய்யல, உன் அம்மாவுக்கு தான் வேலை செய்யறோம். அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வாங்கன்னு கூப்பிடு. காபி கொண்டாரேன், எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கூடு. என்னம்மா புரிஞ்சுதா? எத்தனை நாள்ல என் அம்மா இம்புட்டு ருசியா கேசரி செய்வாங்கன்னு தெரியாம போயிடுச்சு. என்ன டேஸ்ட்! அக்கா, நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. இல்ல மினி, எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. உங்களை பொண்ணு பார்த்துட்டு போன உடனே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருவேன். இப்ப இதுல கை வச்சா அம்மா என்ன வகுந்து போடுவா. ஏமாடி, இது வாமா, காப்பி எடுத்துட்டு போய் கொடு. இங்க பாருமா, இப்படி நின்று யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்ல. வந்து காப்பியை கொடு. ஹே மினி, அவளை கூட்டிட்டு வா. அக்கா வாங்கக்கா. டேய் இங்க பாரு, நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், இன்டர்வியூ எடுக்க வரல. ஒவ்வொரு டைமும் உனக்கு பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் இதே பிரச்சனை. பொண்ணுகிட்ட அதிகமா கேள்வி கேட்க கூடாது, என்ன புரிஞ்சுதா? ஏய் தியா, அதெல்லாம் உனக்கு தெரியும். பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சா இவனையே எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு என் பையனோட அருமை தெரியல. கரெக்டா சொன்னீங்க டாடி. எல்லா வீட்லயும் அம்மா தான் பையனுக்கு செல்லம் கொடுத்து கேட்பாங்க. என் வீட்டுல மட்டும் எல்லாம் தலைகீழா தான் இருக்கு. இங்க பாருங்க, இது 11வது பொண்ணு. இதுக்கு முன்னாடி 10 இடத்துல பொண்ணு பார்க்க போய் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். எல்லாம் கேக்குறாங்க, நீங்க பொண்ணு பாக்குறீங்களா இல்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா? அப்படி என்னதான்டா கேப்ப நீ? அவங்க வேணான்னு சொல்ற அளவுக்கு நீ என்ன கேப்ப? மாம், பெருசா என்ன கேட்க போறேன்? மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னு கேட்பேன். அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் என் கூட ஜிம்முக்கு வரணும்னு சொல்லுவேன். அப்புறம் லாஸ்டா ஒரு பொண்ணு பார்த்தோமே, 10வது பொண்ணு, அவ என்ன ஏன் ரிஜெக்ட் பண்ணானே தெரியலமா. டேய், நீ எதுவும் பண்ணாமலாம் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிருக்கோ? மாம், அவ சொன்னா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல இருக்கு, எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா. நான் அவளை நம்ம ஆபீஸ் கூட்டு போனேன். அதுக்கு நமக்குள்ள எல்லாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, நமக்குள்ள எல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இதுல ஏன் தப்பு என்னமா இருக்கு? சுத்தம். இப்படியே இருந்தா இவனுக்கு எப்படி கல்யாணம் பண்றது? ஏங்க நீங்களாவது அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், அப்புறம் அப்பா மறுபடியும் உங்க லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இதோட நான் பிறந்ததுல இருந்து எத்தனை தடவை இந்த கதையை கேட்டுட்டேன் தெரியுமா?
குறைஞ்சது ஒரு 1000 தடவையாவது இந்த கதையை என்கிட்ட சொல்லியிருப்பீங்க. இதுக்கு மேலே என்னால கேட்க முடியாதுப்பா. டேய் சூர்யா, நானும் உங்க அம்மாவும் சேரணும்ன்றது இங்க எழுதப்படல, அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது. வீதி தான் உங்களை சேர்த்துச்சு. வீட்டுக்கு தெரியாமலே 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அந்த கேப்ல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. மறுபடியும் அம்மாவை பார்த்து முதல்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு அம்மாவை நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு. எத்தனை தடவை செத்து பழைச்சாலும் மறுபடியும் அம்மா மேலேயே உங்களுக்கு காதல் வருது. அவங்க மேலேயே காதல்ல விழுறீங்க. அதானே டேடி? சுபா, இந்த கதையை கேட்டு கேட்டு என் காதையே புளிச்சு போச்சு. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டனும். அவ ரெடி ஆயிட்டு இருக்கா, அதான் பாத்துட்டு வந்தேன். அதுக்கு என்னம்மா, பரவாயில்ல, பொறுமையாவே கிளம்பட்டும். எம்மா ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி பொண்ணு போட்டோவை காட்டினதுக்கு நேர்ல பார்த்தாதான் கிக்குன்னு வந்த. இப்ப என்ன பேரை கேட்டதுக்கே விழுந்துட்ட. சும்மா இருங்கம்மா. சூர்யா ஸ்ரீநிதி நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கும். அதுக்கு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் என்ன ரிஜெக்ட் பண்ணாம இருக்கணுமே. நீ அந்த பொண்ணுகிட்ட பேசாம இருந்தாலே போதும்பா. நீ பேசி ஏதாவது கேள்வி கேக்குறேன்னு அந்த பொண்ணை துரத்தி விட்டுறாத. அதே பொண்ணு வந்துருச்சு. எம்மா, எல்லாருக்கும் காப்பி தண்ணி கொடு. அங்கிள். தேங்க்யூமா. காஃபி. டேய், எடுத்துக்கோடா. தேங்க்யூ. ஆன்ட்டி. குடுமா. உன் பேர் என்னம்மா? ஸ்ரீநிதி. டேய் சூர்யா, பொண்ணு பார்க்க வந்திருக்கோண்டா, மானத்தை வாங்காத. ஓகே ஓகே. உன் பேர் என்னம்மா? ஸ்ரீநிதி ஆன்ட்டி. நல்ல பேரு, நல்ல பேரு. உனக்கு என் பையனை பிடிச்சிருக்காமா? அது பொண்ணுக்கு பையனை பிடிச்சதுனால தானே பார்க்கவே வர சொன்னோம். அவளுக்கு முழு சம்மதம். ஓ அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்போ இனி பேச வேண்டியது பேசிடலாம். பேசலாமா? பொண்ணோட அப்பா அம்மா வெளிநாட்டுல இருக்காவ. ஏதோ முக்கியமான ஜோலியா வர முடியாதுன்னு சொன்னாவ. நிச்சயத்தை முடிச்சுக்கலாம், கல்யாணத்துக்கு வந்துடுறோன்னு சொன்னாங்க. சீரு சின்னத்தையெல்லாம் நல்லா செய்வவ. பொண்ணுக்கு சீரெல்லாம் வேண்டாம், நாங்க பொண்ணுக்கு சீர் செஞ்சு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். வரதட்சணைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அது உங்க விருப்பமா? ஆனா என்ன செய்ய சொன்னாலும் செய்வாங்க. தியா. என்னங்க? புரியுதுங்க. சூர்யா, பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணுமாப்பா? இல்லம்மா, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. மத்தது என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க. அப்புறம் என்ன தியா, ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சிடலாம். அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுவும் சரிதாங்க. அப்போ நாங்க வரோம். நிச்சயத்துக்கு நல்ல தேதியா குறிச்சிட்டு வரோம். ஏம்மா, போயிட்டு வரோமா? சரி ஆண்டி. சூர்யா, நாங்க வெளியே நிக்கிறோம், அவகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. இல்லம்மா, பரவாயில்ல, கிளம்பலாம். கூச்ச சுபாவம். சரி, வாங்க போலாம்.